பொம்மி அக்கா உன்னாண்ட இம்மா சொல்லிக்குது, நீ ஏன் என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஜாய்? நீ இப்படி டென்ஷன் ஆவன்னா பொம்மி அக்கா உன்கிட்ட இதை சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி நேரத்துல நீ எந்த பிரச்சனையை தான் தாங்குவ சொல்லு? அக்கா, ஜாய் சொன்னதை கேட்டு எனக்கு தலையே சுத்துது. தாடிகாரனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. இப்ப வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த வாக்க தவறுனதே இல்ல. எப்படியும் நீ அத்தை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுக்கா. எப்படியாச்சும் தாடிகாரனை காப்பாத்தி பத்திரமா என்னாண்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா. உனக்கே தெரியும் நான் தாடிகாரன் மேல எம்மா பாசம் வச்சுக்கிறேன்னு. கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் இப்படி ஆயிடுச்சு. தாடிக்காரன் என் கர்ப்பகால வயிறு வெளியே வந்ததை பார்க்க எம்மா ஆசையா இருந்திருப்பான். அதுக்குள்ள அந்த பழுப்பாவே அவனை கல்லா மாறுற மாதிரி செஞ்சுட்டானே. தாடிகாரனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுக்கா. பிளீஸ்கா, எப்படியாச்சும் தாடிகாரனை என்னாண்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா. ராணி, ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ அழவே கூடாது. இம்மா பெரிய பிரச்சனை போய் நிக்குது. எப்படி ஜாய் என்ன நீ அழாம இருக்க சொல்ற? உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைய நினைச்சு பொம்மி எவ்வளவு வேதனைப்படும்னு உனக்கே தெரியும்ல. அதனால பொம்மி 9 நாள்லாம் எடுத்துக்காம இன்னும் எண்ணி 3 நாளுக்குள்ளேயே உன்னோட தாடிக்காரனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஜாய். ஆனா பொம்மி அக்கா இருக்க சொல்லவேதான் அந்த அகோர அதிபதி தாடிகாரனை மறைய வச்சான். பொம்மி அக்காவே ஆடி போயிடுச்சு தெரியுமா? பொம்மி அக்கா எங்களுக்கோசரம் எம்மா கஷ்டப்படுதுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. இப்ப வரைக்கும் பொம்மி அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை செய்யாம விட்டதே இல்ல. எங்க கல்யாணத்துக்கு தாலி எடுத்து குத்த வரைக்கும் பொம்மி அக்கா எல்லாத்தையுமே செஞ்சுச்சு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன் தாடிக்காரன பொம்மி உன்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரும். நீ நிம்மதியா படுத்து தூங்க.